ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் அவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது, ஆனால் இஸ்ராயல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகின்றேன் என்றார். தோன்றது யோவான் சான்றாக கூறியது. தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது, ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கப்பட்டு என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்ததார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. தந்தை மகனை தேர்ந்தெடுத்தார். மகன் நம்ம எல்லாரையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். ஏன் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்? Why has he chosen you? ஏன் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்? யாராவது சொல்லுங்க. ஏன் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்? Why has God chosen you and me? ஏன்னா நம்ம எல்லாம் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம். தந்தை மகனை தேர்ந்தெடுத்தார், மகன் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். என்ன காரணத்துக்காக சொல்லுங்களா? யாராவது ஒருத்தர் சத்தமா சொல்லுங்களேன். பணியை செய்ய. ரொம்ப நல்ல நல்ல பதில். அடுத்தது வேற யாராவது சத்தமா சும்மா 2-3 பேர் கூட சொல்லலாம். ஒரே அன்பு செய்யறதுக்கா? ஓகே, வெரி குட். அடுத்தது இங்க காதுல யாரும் சொன்னாங்க போலுங்க, சும்மா சொல்லுங்க. சும்மா இருக்கிறதுக்கா? முன்மாதிரியாக இருக்கிறது. வெரி குட். அடுத்தது இந்த பக்கம், இந்த பக்கமே வரும் சத்தம். ஐயா சொல்லுங்க ஐயா. ஆண்டவருக்கு நம்மளை பிடிக்கிறதுக்கு, நம்மளை பிடிச்சிருக்குது. வெரி குட். அடுத்தது உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறது. வெரி குட். இன்னும் ஒரு ஆள், இல்லைன்னா நம்ம போயிட்டே இருப்போம். இன்னும் ஒரு ஆள் இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்றது. எல்லா பதிலும் ரைட். ஆனால் ஒரே ஒரு காரணம் தான் அவர் நம்மளை அழைத்திருக்கின்றார். ஏன் நம்மளை தேர்ந்தெடுத்தார் என்றால், என்னை தேர்ந்தெடுத்தது ஒரே ஒரு காரணம், நான் அவரை போல தூய்மையாக இருந்து அவருடைய அவரோட தூய்மையாக இருக்கிறார்ல, அதை பிரதிபலன் அளிக்கிறதுக்கு மற்றவர்களுக்கு,
I am chosen to mirror God's holiness to others. என்னைனா உங்களை எல்லாத்தையும் ஒவ்வொருத்தையும் அவர் யான் தேர்ந்தெடுத்தார் என்றால் அவருடைய தூய்மை, பரிசுத்தமான தூய்மையான கடவுளை மற்றவர்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறதுக்காக, பிரதிபலிக்கிறதுக்காக அவங்கள அவர் உலகம் தெரியாது தூய்மை என்றால், உலகத்துக்கு தெரியாது தூய்மை என்றால் என்ன. அவர் மூலமாக உலகத்துக்கு தெரியும். ஆனால் இப்போ அவர் நம்மளோட இல்லையே, இருக்கிறாரு. ஆனால் நாம் ஒவ்வொருத்தர் மூலமாக அவருடைய தூய்மையை எடுத்து காண்பிக்கிறார் உலகத்துக்கு. எப்படி தூய்மையை எடுத்து காண்பிக்கிறது உலகத்துக்கு? எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று சொல்லுங்க. அவரோட பரிசுத்தமான தன்மையை உலகத்துக்கு எடுத்து காட்டுறது எப்படி காட்ட முடியும்? உங்கள் ஒவ்வொருத்தருடைய மூலமாக. God can show His holiness to the world only through Christians, those who are baptized, only through you. Every person who is baptized has got the power of transformation. ஒவ்வொருத்தரும் ஞானஸ்தானம் பெற்றவர்கள், ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் அந்த மனமாற்றம் தன்மை இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அல்ல, ஒவ்வொரு நாளும். I have the power to transform myself not just on Sunday but every single day. அது எப்படி? பூசைக்கு வந்த நேரம் மட்டும் நான் அமைதியாக, பொறுமையாக, தாழ்ச்சியாக, பணிவாக இருக்கின்றேன். பூசைக்கு அப்பால வெளியில போனோன அதெல்லாம் மறந்து விடுகின்றேன். போச்சு. எப்படி உலகத்துக்கு அந்த பரிசுத்தத்தை காண முடியும்? உலகம் பார்க்க முடியுமா? நீ கிறிஸ்தவன் என்று அடையாளம் உன்னுடைய கழுத்தில் தொங்குற சிலுவை அல்ல, உன்னுடைய பேரில் அல்ல, ஆலயத்துக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வரதுல அல்ல, ஒவ்வொரு நாளும் என்னிடம் முதலாவது அந்த பணிவு இருக்கிறதா? The first picture or the thing that you can mirror to people is your humility. இறைவன் இயேசு மூலமாக நம்மளுக்கு தாழ்ச்சி என்ன என்று கற்பித்தார். தாழ்ச்சி முதலாவது நம்மிடம் இருக்கிறதா? அது ஒன்று தான், அது ஒன்று தான். இன்னும் நிறையாக இருக்கிறது. விவிலியத்தில் படிங்க. போன வாரம் சொன்னேன் நான், பரிசுத்த ஆவியின் கொடைகள், கனிகள் நிறையா இருக்குது. இதெல்லாம் என்னிடம் இருக்குதா? இல்லாவிட்டால் ஒவ்வொரு நாளும் படிப்படியாக நாம் மாற வேண்டும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் will come. Why? ஏன் அந்த மாற்றங்கள் வர வேண்டும்? ஏனென்றால் அவர் என்னை தேர்ந்தெடுத்து விட்டார். Can we have the slide please? அவர் என்னை தேர்ந்தெடுத்து விட்டார். அதனால வேற வழி இல்லை, ஒரே வழி, அவரோட பரிசுத்தமான தன்மையை நான் உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும். என்ன மூலமாக தான் அவர் என்னை பயன்படுத்துறாரு, என்னை தானே பயன்படுத்துறாரு உலகத்துக்கு. How can he show himself to the world if not through you Christians, Catholics who are baptized? 1 பேதுரு 2 அதிகாரம் 12 வசனத்தை படிப்போம், சத்தமாக படிப்போம். பிற இனத்தாரின் உங்களுடைய நற்செய்தியின் வாழ்க்கையை சந்தித்து அவர்களும் கடவுளை போற்றுவார்கள். மீண்டும், பிற இனத்தாரின் நடுவில், பிற இனத்தார்னா மற்ற அந்நியர்கள் மத்தியில், in the midst of pagans, in the midst of non-believers, நன்னடத்தை உடையவராய் இருங்கள். நன்னடத்தை உடையவராக என்றால் எல்லா பாவனையிலையும், எல்லா வழியிலையும், எல்லா கோணத்திலையும் நான் நன்னடத்தையாக இருக்க வேண்டும். என்னுடைய சிந்தனையில், என்னுடைய பார்வையில், என்னுடைய செவிமடுக்கும் வழியிலையும், என்னுடைய உச்சரிப்பான வார்த்தையிலையும், என்னுடைய நடைமுறைகளிலும் நன்னடத்தை மூலமாக நான் உடையவராக இருக்க வேண்டும். Every aspect of your life you have to be special, you have to be different, you cannot be like the world.
ஆனால் என்ன செய்கிறோம், வெளியில் போனோன்னு அப்படியே ஆயிடுறோம். பல பேர் திருமணம் கல்யாணம் பண்ணுறோம்ல, கலப்பு திருமணம். நான் கல்யாணம் பண்ணி இந்துவை கல்யாணம் பண்ணிட்டேமே, அப்படியே போயிடுறது. நான் புத்திச கல்யாணம் பண்ண அப்படியே போயிடுறது. அடுத்தது, அவர்கள் உங்களை தீயவர்கள் என்று படிங்க, பழி துரைப்பினும் உங்கள் நற்செயல்களை கண்டு அவங்கள் உங்களை பழி சுமத்தாலும் நற்செய்தியை கண்டு கடவுள் சந்திக்க வரும் நாளில் அவரை போற்றி புகழ்வார்கள். அப்போ நீங்கள் தொடர்ந்து 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 நன்னறிகளையும் நல்ல செயல்களையும் நல்ல வாழ்க்கையிலும் நல்ல வார்த்தைகளையும் உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கும் பொழுது நீங்கள் பரிசுத்தமான இறைவனை பிரதிபலன் அளிக்கிறீங்க. When you live this pure and holy life, you are portraying, you are manifesting, you are mirroring Jesus to the world. கண்ணாடி போல நம்ம இருக்க வேண்டும். இயேசு உங்கள் மூலமாக, நம்ம மூலமாக மற்றவர்கள் பார்க்க வேண்டும். என்ன ஃபாதர், வீட்டில் போனோன்னே அதெல்லாம் காணா போயிடுது ஃபாதர். இந்த வாரம் முழு ஒரு சின்ன பயிற்சி உங்களுக்கு வைங்க. இந்த வாரம் முழுதும், இன்றையிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இது, வீட்டில் உங்கள் நடைமுறைகளில் எப்படி இருக்கிறீங்க? நடைமுறைகளில் வேற ஒன்றும் வேணாம், ரொம்பலாம் வேணாம். வீட்டில் போனோன்னே கோவத்தில் கொந்தளிச்சு அளிக்கிறீங்களா அல்லது அமைதியாக இருக்கு? மனைவி தான் சொல்லிட்டாங்க, உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சொல்லிட்டு போமா, பரவாயில்ல. பிள்ளைங்க ஏதாவது ஒரு தப்பு செய்யிருக்கிறாங்க, அது கண்டிக்கிற விதம் இருக்குதுல்ல, மடையனே, பேய் பெத்த பிள்ளைய அம்மா தன்னை அறியாமையே பேய் பெத்த பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அப்போ நீ பேய்க்கு பிறந்தது பேயா தான் இருக்கும், குட்டி சாத்தான். இதெல்லாம் பேச்சா? சரியாக பேச கற்றுக்கணும். இதே நம்மள்ட்ட இல்லை. இந்த ஒரு வாரம் பயிற்சி பண்ணுங்க, 1 வீக் ஒரு சின்ன டெஸ்ட். அன்னைக்கு நான் சொன்ன உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், இந்த வருடம் 2024 என்னை அறியாமல் இன்னும் அதிகமாக மகிழ்ச்சி வந்து கொண்டு இருக்கிறது என்னிடம். So happy, somehow happy. I was happy, but I'm happier now. Next year I want to be very, very happy until I die, so that when I die, I'm in the coffin. Everyone will look at me, I'll be smiling. நல்லா இருக்குமா இல்லையா? நல்லா இருக்குமா இல்லையா? ஒரு பார்லா சிரிக்கிறாரு. இதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கணுங்க. ரொம்ப சந்தோஷமா இந்த வாரம் பாருங்க, ஒரு டெஸ்ட் பண்ணுங்க. ஃபாதர் சொன்னார்லா, அமைதியாக இருப்போம், கொஞ்சம் சிரிப்போம். என்ன டென்ஷனுங்க, பாதி பேர் டென்ஷன். கோயில் இந்த உட்காந்துருக்கிற முகத்திலே பாதி முகத்தில் டென்ஷன் தான் இருக்குது. கொஞ்சம் கலக்கல. எப்படி ஃபாதர் டென்ஷனாக இல்லை, எப்படி ஃபாதர் இருக்கிறது, எப்படி? ஜஸ்ட் ரிலாக்ஸ். பொங்கலை கொஞ்சம் பேசுவோமே. இந்த பொங்கல் எல்லாம் கொண்டாடுறாங்களா? பொங்கலுக்கும் வழிபாட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் சொன்ன சற்று முன்பு, பொங்கல் இங்கே பொங்க வேண்டும். இப்படி நல்லா இருக்குது. சற்று முன்பு செஞ்சோம் பொங்கல், காலையில் 6:30 மணிக்கெலாம் பொங்கலோன்னு. அப்புறம் எல்லாம் பொங்கலோன்னு பொங்கி முடிஞ்சோடனே மங்கி போச்சு இருக்குமா? இல்லை, பொங்கலோன்னு பொங்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு நாளும். பொங்கி எழுந்துடாதீங்க கோவத்தில், பொங்கி எழுங்க மகிழ்ச்சியில், அமைதியில், இறை அன்புல. எப்படி அழகா இருக்கும் அந்த பொங்கல். இங்கே கொண்டாடுனீங்களா? ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டம் தான். அங்கே வந்து சொல்லுவான் பொங்கல்னு, இயேசுவேன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் இயேசுவே என்னோட இயேசுவேன்னு சொல்லுங்க. நிச்சயமாகங்க. அதனால ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார். அவரை தந்தை தேர்ந்தெடுத்தார். என்னுடைய நற்செய்தியில் உங்களை இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்கின்றார். நாம் ஒவ்வொருத்தரையும் அவருடைய பரிசுத்தமான தன்மையை நம் மக்களுக்கு எடுத்து காண வேணும். அது ரொம்ப ரொம்ப சீரியஸ், கஷ்டம் இல்லைங்க. ரொம்ப கஷ்டமே இல்லை, சுலபம். அவரை அதிகமாக நினைங்க, அதிகமாக சேர்த்துக்குங்க. ஒவ்வொரு நாளும் ஜாலியாக இருப்பீங்க. முடியுங்களா? முடியுமா? என்ன அது கேட்டுட்டு முடியும்
கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன், முடியும். அப்படி அப்படி சொல்லும் போது சாத்தான்லாம் ஓடிரும். இது முடியும். சாத்தான் நினைக்குவேன், இது இதால முடியாது, நான் இங்கேயே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இதை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். பாதி பேர் ஆமென் கையே தூக்குறது இல்லை. வீட்டில் போய் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ஹல்லேலூயா, ஆண்டவரே இயேசுவே உமக்கே எல்லா மகிமையும் தோஸ்திரமும், ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களை ஆட்கொள்வார். அவர் உங்களை கட்டிப்பிடிக்கணும். நம்ம போய் எல்லாரையும் கட்டிப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அவர் உங்களை கட்டிப்பிடிக்கட்டும். நீங்கள் எல்லாரையும் கட்டிப்பிடிக்கும் பொழுது அந்த அதிர்வுகள் போய் சேரும், எல்லாரையும் சேரும். ஆண்டவருடைய மகத்துவமான மகிமையை நம் மக்களுக்கு பகிர்ந்து கொள்வோம். ஆமீன்.